சிந்தனை உரையிலே கலந்தாய்வாக நடத்த வந்திருக்கிறார் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள். ஐயா அவர்கள் ஒரு 5 நிமிடம் முதல்ல சில கேள்விகளை கேட்பார். அன்பு என்றால் என்ன, கருணை என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, அதற்கான சில விளக்கங்களை அன்பர்கள் ஹேண்ட்ரைஸ் செய்து சுருக்கமாக 1-2 வரிகளில் தங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். பகிர்ந்த பின் ஐயா அவர்கள் உரையாற்றுவார்கள். அதன் பிறகு அந்த நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியிலேயே சில கேள்விகள் ஐயா அவர்கள் உங்களிடம் மீண்டும் கேட்பார்கள். இப்படி கலந்துரையாடலாகவே நடைபெறும் இந்த நிகழ்ச்சி. அதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை, தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம், வாழ்க வளமுடன். இன்றைய சிறப்பு கலந்தாய்வு உரை பெரி முத்துராமன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் தற்போது கனடாவில் வசிக்கிறார்கள். எம்காம் MBA படித்தவர். வங்கி பணியில் 25 ஆண்டுகள் சிறந்த சேவையாற்றியுள்ளார்கள். தமிழில் பேச்சு திறமையும் எழுதும் திறமையும் பெற்றவர். தனது கல்லூரி காலத்திலேயே 78, 80களில் 12 ஐயா அவர்கள் சிறந்த சமூக செயல்பாட்டாளர். எந்த சிந்தனையையும் தீர்க்கமாக முடிவெடுத்து செயலாற்றுபவர். ஏகன் அநேகன் என்ற தவக்குழுவை வாட்ஸ்அப்பில் மார்ச் 16, 2020 கொரோனா தொற்று காலத்தில் உருவாக்கினார்கள். இதன் மூலம் உலகெங்கிலும் பல்வேறு மக்கள் பயனடைந்து வருகிறார்கள். பல புதிய எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், பாடகர்களை உருவாக்கி ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து மற்றவரை உயர்த்தி பார்ப்பவர். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி அன்பும் அறிவும் என்ற கலந்துரையாடல். நம்மோடு இணைந்து பயணிக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினராகிய ஞானம் பரவுவார் பெரி முத்துராமன் ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி. என்னுடைய உரையை தொடங்கலாமா ஐயா? தொடங்கலாம் ஐயா. ஐயா கொஞ்சம் பேக்ல நீங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிட்டீங்கன்னா பேசு கொஞ்சம் ரைட் போதும் தொடங்குங்க. நன்றி சகோதரி அனார்களே, நன்றி சசிகுமார் அவர்களே. ஈர்த்து என்னை ஆட்கொண்டு என்னையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த அம்மையையும் அருள் ஈசனையும் நன்றியோடு இந்த தருணத்தில் நினைக்கின்றேன். இந்த தியான குழுவினை மிகச் சிறப்பாக வழிநடத்தும் நன்மணி ஐயா அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருக்கும் குழுவை நடத்தும் அனைத்து அன்பர்களுக்கும், என்னுடன் தொடர்பு கொண்ட சகோதரர் சசிகுமார் அவர்களுக்கும் சகோதரி அனார்களி அவர்களுக்கும் என் அன்பு கலந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து, மேலும் இந்த நிகழ்வை இப்போதும் இனிவரும் காலங்களிலும் பார்த்தும் கேட்க இருக்கும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்து என் பணியை இங்கே தொடங்குகின்றேன். சகோதரி அவர்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு கலந்துரையாடல், இது ஒரு பேச்சு அல்ல. இங்கு தொடர்ந்து நான் பேச போவதும் இல்லை. நாம் எல்லோரும் கலந்து உரையாட போகின்றோம். நான் ஆசிரியனும் அல்ல, உங்களுடன் உரையாட வந்துள்ள உங்களில் ஒருவன். இந்த நினைவோடு நாம் இந்த கலந்துரையாடலை தொடங்குகின்றோம். இந்த கலந்துரையாடல் எப்படி இருக்க போகிறது என்றால், நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு முதலில் கைதூக்கும் சிலர், ஒரு 2, 3, 5 என்று வைத்துக் கொள்வோமே, அவர்கள் ஓரிரு வார்த்தைக்கு, அதாவது அரை நிமிடம் அல்லது 1 நிமிடத்துக்கு உள்ளாக மிக சுருக்கமாக தங்கள் கருத்தை, தங்கள் எண்ணத்தை தெரிவிக்கலாம் அந்த கேள்விக்கு. அடுத்து என்னுடைய பதிலை அல்லது நான் அந்த கேள்விக்கு நான் அறிந்த பதிலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அடுத்த கேள்வி, இப்படியே இந்த கலந்துரையாடல் தொடர இருக்கின்றது. சரியா? முதலில் அன்பர்களுக்கு முதல் கேள்வி. முதலில் கைதூக்கும்
அதிகபட்சம் 5 நபர்களுக்கு நாம் வாய்ப்பளிக்க இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தும் கோஹோஸ்டுகளை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது கேள்வி, அன்பு என்றால் என்ன? அவ்வளவுதான். இதை பற்றி உங்கள் புரிதல் என்ன? ஒரு அரை நிமிடம் அல்லது 1 நிமிடத்திற்குள் சொல்லுங்கள். முதலில் கைதூக்குபவர்கள் பதில் சொல்ல ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க அனிதா சசிகுமார். ஞானமே யோகம், யோகமே ஞானம். வாழ்க வளமுடன். வாழ்கவே ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. அன்பு என்பது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாரிடமும் காட்டக்கூடியதாக இருக்கும். அன்பு உள்ளவர்கள் வந்து எல்லாரிடமும் சமமான அன்பு காட்டுவாங்க. எதையுமே எதிர்பார்க்காம ஒருத்தருக்கு நம்ம காட்டுற அன்புதான் உண்மையானதுன்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. அடுத்தது வந்து அன்பு நம்ம ஒருத்தருக்கு செய்யற உதவியாக இருக்கலாம், இல்ல அவங்களே எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம அவங்கள பாத்துக்கிறதோ அது மாதிரியும் இருக்கும்னு நினைக்கிறேங்க நானு. இன்னொன்னு வந்து நம்ம இது ஒருத்தருக்கு செஞ்சோம்னா அவங்க திருப்பி நமக்கு இது செய்வாங்கன்னு நினைச்சா அதுக்கு அன்பு கிடையாதுங்க. எல்லாரும் உள்ளத்திலும் அன்பு நிறைஞ்சு இருக்குங்க. சரி, சுருக்கமா இருக்கணும். நம்ம அடுத்த நன்றி. அடுத்தவங்க அடுத்து கை தூக்கி இருக்கவங்க பேர் எனக்கு தெரியல, கூப்பிடுங்க. அவங்கள அன்மியூட் பண்ண சொல்லலாம். சசிகுமார் ஐயா. சசிகுமார் ஐயா, வாழ்க. ஐயா, அன்பு என்றால் அது வந்து ஒரு இருப்பு நிலை. அதாவதுங்க, அன்பு என்பது துன்பம் கொடுக்காதிருத்தல் என்பதுதான் அன்பு. இது ஒரு அதாவது அன்பை கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது, அன்பை யாரிடம் காட்டவும் முடியாது. அதாவது அன்பு என்பது ஒரு மன உணர்வு நிலை அல்லது மனதின் நிலை. அப்படிதாங்க நான் பாக்குறேன் அன்பு. நன்றி. சரி, அடுத்து மூன்றாவது இன்னொருத்தர் கை தூக்கி இருக்காங்க. ரிஷி பாபா. வாழ்க வளமுடன் ஐயா. அன்பு என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு உயிருக்கு என்ன தேவையோ அதை வந்து தயார் நிலையில் அதற்கு வேண்டியதை வைத்துவிட்டு அதை படைப்பது. சரி, ஓகே. இப்ப உங்களோட அடுத்த கேள்வி, அப்ப அருள்னா என்ன? வாழ்க வளமுடன் ஐயா. அருள் என்பது எதிர்பார்க்காமல் அந்த உயிருக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பது அருள். அந்த உயிர் உய்வதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு, இப்ப குழந்தையாக இருந்தால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எந்த நேரத்திற்கு என்ன தேவையோ அதை அறிந்து கொடுக்கக்கூடியது அருள். சரி, வேற யாராவது அருளுக்கு விளக்கம்? வேற யாராவது? சரி, இப்ப மூணாவது கேள்வி, பாசம்னா என்ன? ஐயா, அருள் அப்படின்னா வந்து தெய்வத்தன்மையிலிருந்து, அதாவது நாம் வாழ்கின்ற அந்த புற வாழ்க்கையில இருந்து விடுபட்டு அக வாழ்க்கையில உள்ளோர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லலாம் அருள் என்பது. அதே போல பாசம் அப்படின்னும் பொழுது அவங்க கேட்கறது, அதாவது ஒரு உயிர் என்ன விரும்புதோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கொடுக்கறது பாசம். சரி, ஓகே. அடுத்து வேற யாராவது? ஐயா, பற்று வைத்துக் கொண்டிருப்பது பற்றுதான். பற்று இருப்பது பாசம். பற்று இல்லாமல் இருந்தா அது வேறு. பற்றோடு இருப்பதுதான் பாசம். ஓகே, நன்றி. நெருங்கிய உறவுகளுக்கு, அதாவது ஒரு எதிர்பார்ப்புடன் செய்வது பாசம். அது பாசம். சரி, காமியம் என்றும் சொல்லலாம் ஐயா. சரி, வேற ஏதாவது புதியவர்கள் கை தூக்குனீங்கன்னா? கை தூக்குனதை யாரும் ஆஃப் பண்ணலையே, பேசுனவங்க. ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்காங்க, மும்மலத்தில் ஒன்றுன்னு போட்டிருக்காங்க மெசேஜ்ல. மும்மலத்தில் ஒன்று பாசம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது பதில் சொல்ல. அடுத்து புதிய அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சரி, மும்மலம்ங்கிறது தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். மும்மலம்னு அவர் சொல்றது ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம்ங்கிறது ஈகோ, கண்மம்ங்கிறது சாதாரணமா சொன்னா கர்மான்னு சொல்லலாம். மாயைங்கிறது ஒரு மயக்க நிலை. சுருக்கமான விளக்கம் இது. இதுல பாசம்ங்கிறது ஒண்ணுன்னு சொல்றது எவ்வளவு தூரம் சரின்னு எனக்கு தெரியல, பாப்போம். சரி, வேற புதியவர்கள். நம்ம இப்ப 3 கேள்வியை வச்சிருக்கோம்.
அன்புன்னா என்ன, பாசம்னா என்ன, அருள்னா என்ன, இந்த 3 கேள்விதான் இப்போ நம்முடைய பேசு பொருளா இருக்கு. இத பத்தி வேற யாரேனும் கருத்து சொல்றதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா நான் என்னுடைய கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். மற்ற அன்பர்கள் கேட்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்க சொன்னவங்க ஹேண்ட டவுன் பண்ணிடலாமே. சரி, நன்றி. ரமேஷ் ஐயா, ரமேஷ் ஒரு நிமிஷங்க, ரமேஷ் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. சொல்லுங்க ரமேஷ் ஐயா, உங்களை அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. மறுபடியும் மியூட் பண்ணிட்டாரு. ஒன் டைம் டச் பண்ணிக்கோங்க ஐயா, ஒன் டைம் டச் பண்ணுங்க ரமேஷ் ஐயா. சரி, அடுத்து குழந்தைவேல் ஐயா. வணக்கம் ஐயா. அன்பு என்பது தொடர்புடையவர்கள் மாட்டு செய்வது அன்பு. அன்பினுடைய அடுத்த நிலை அருள். தொடர்பில்லாதவர்கள் மட்டும் அன்பு செய்வது அருள்நிலையை. சரி, இதுதான் சரியான பதில். உறவுகள்ல இருக்குதுன்னா நம்ம அன்பு செய்யறோம். அன்பினுடைய அடுத்த பரிணாமம் வச்சு அருள். எல்லா உயிர்களையும் நம்ம செய்யும் போது அருளாகிறது. சரி, அதான் என்னோட. சரி, ஏறத்தாழ நீங்க சரியான பதில் சொல்லி இருக்கீங்க. ஓகே, வாழ்த்துக்கள் ஐயா. 2 பேர் மெசேஜ் போட்டிருக்காங்க. அன்பு என்பது எல்லையற்ற இருப்பு நிலை, பாசம் என்பது எல்லைக்குட்பட்ட இருப்பு நிலை. இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்க மயக்க நிலையில் தோன்றும் அன்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, நன்றி. எல்லாருடைய கருத்துக்களுக்கும் நன்றி. இப்ப என்னுடைய இன்னொரு சொல்றீங்க, நம்ம அன்புடையவர் ஒருத்தர், அதான் அன்புடையார் துன்பம் தந்தாலும் அதை தாங்கி கொண்டு அவருக்கு துன்பம் தராதவராக இருப்பவர் அது அன்பு காட்டுபவராக காட்டுறாங்க சொல்லுவாங்க. இதுதான் நம்ம இவரு திருமூலர் என்ன சொல்றாரு, அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்புன்னு சொல்றாருங்க. அதான் ஒரு உதாரணம் வந்தீங்கன்னா, மகாத்மா காந்தியை ஒருத்தர் சுட்டுட்டா, அவரு தன் இறுதி மூச்சு விடுறதுக்கு முன்னாடி என்ன சுட்டவன் ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அன்பு. அது உண்மையிலே அவர் அன்பாக இருந்தனால் மட்டும்தான் அவரால் அப்படி கூற முடிந்தது. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யக்கால் என்ன பயந்ததோ சால்வு அப்படின்றாரு. இதுதான் அன்பு. ஓகே, நன்றி நன்றி. இப்ப சில பேரு கிட்டத்தட்ட நான் சொல்ல நினைச்ச கருத்தை ஒட்டி சொன்னாங்க. இப்ப அன்புன்னா நான் புரிஞ்சுக்கினதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அன்புங்கிறது பரிவு, கருணை, இரக்கம், இடர்களைய முற்படல், அடுத்தவங்களுடைய துன்பத்தை போக்க முற்படுதல், இதுதான் அன்பு. அன்புங்கிறதுக்கு பொதுவான விளக்கம் இதுதான். சரி, அப்ப பாசம்னா என்ன? பாசம்ங்கிறது தொடர்புடையவர்களோட, ஒரு தாய் குழந்தைக்கோ அல்லது ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ அல்லது பெற்றோர் பிள்ளைக்கோ செய்யறது, தொடர்பு உடையவர்களிடத்துல காட்டுற பரிவு, கருணை, இரக்கம், இடர்களைய முற்படல், இதுதான் பாசமாகும். பாசமானது வேண்டியவருக்கு நன்மையையும் மற்றவருக்கு சில சமயங்களில் இடரையும் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். இன்னைய அரசியல்வாதி எல்லாம் நினைச்சு பாருங்க ஒரு நிமிஷம். எத்தனை அரசியல்வாதிகளுக்கு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய இதை கொண்டாந்து முன்னிறுத்துறாங்க. அதாவது பொதுநல சேவைன்னு வர்ற போது அங்க அந்த பாசம் மேலோங்க, அப்ப இடர் களைதல்ங்கிறது போய் அது நான் சொல்றது கேக்குதா ஐயா? கேக்குதுங்க ஐயா, நீங்க பேசலாம். ஓகே, அதாவது தொடர்புடையவர்களிடத்துல காட்டுற பரிவு, கருணை, இரக்கம், இடர்களைய முற்படல் போன்றதான் பாசமாகும். அப்ப பாசம் சில சமயங்களில் வேண்டியவருக்கு நன்மையையும் மற்றவருக்கு ஒரு கஷ்டத்தையும் கூட கொடுக்கலாம். அதுதான் பாசம். அதனாலதான் மாணிக்கவாசகர் என்ன சொன்னாரு, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனேன்னாரு. நம்முடைய தொடர்புடையவர்களுக்கு நன்மை செய்யறதுக்காக நம்ம அடுத்தவங்களுக்கு இடர் செஞ்சிடக்கூடாது. அதுதான் அவரே சொன்னதுங்க. இப்ப அன்பினுடைய ஒரு முதிர்ச்சி தான் அருள். அன்பினுடைய முதிர்ச்சி அருள். இப்ப இறைவனை நம்ம அருளாளர்கள்னு சொல்றோம். அருளாளர்கள்னு சொல்ற போது ஏன் அவங்களெல்லாம் அருளாளர்கள்னு சொல்றோம்? தொடர்பு இல்லாதவர்களிடத்திலும் அவர்கள் காட்டுகின்ற கருணை, பரிவு, இரக்கம், மற்றவர்களுடைய துன்பத்தை போக்க முற்படுதல், இது முதிர்ந்த அன்பின் வெளிப்பாடு.
இந்த வெளிப்பாடு தான் அன்பினுடைய ஒரு முதிர்ந்த வெளிப்பாடு தான் அருள் நிலை ஆகுது. இங்க அன்புதான் அருளாகிறது. அன்பு அன்பினுடைய ஆரம்ப நிலை பாசம், அன்பினுடைய முதிர்ந்த நிலை அருள். இப்ப அருள்ங்கிற உணர்வு இருந்தால் அங்க கொலை, களவு அல்லது கற்பழிப்பு இந்த மாதிரி வன்முறைகளோ அல்லது மற்ற உயிரினங்களை உணவுக்காக கொல்றதோ அல்லது விளையாட்டுக்காக வேட்டையாடுறதோ இதெல்லாம் நடைபெறாது இல்லையா? இப்ப இப்ப அன்புங்கிறது ஒரு இயற்கையான உணர்வு. இந்த உணர்வு மனிதர்கள்ட்ட மட்டும் இல்ல, விலங்குகள்கிட்ட கூட இருக்கு. நீங்க அந்த ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்ல பார்த்திருப்பீங்க, ஒரு நாய், அந்த ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு நாய்க்கு அந்த ஒரு மைக்ரோஃபோன் அந்த இதுக்கு இத்தாப்புல இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாஸ்டர் இறந்து போயிட்டாரு, அவருடைய வாய்ஸை கேட்கிற போதெல்லாம் அந்த நாய் எங்க இருக்குமா. அதே மாதிரி இன்னொரு செய்தி, ஒரு இதுவும் மேல்நாட்டுல தான், 19ஆம் நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய நாய் என்ன பண்ணுச்சான், தினமும் அவருடைய கல்லறைக்கு போய் அங்கே தூங்குமா. அப்ப அந்த நாய்க்கு தன்னுடைய ஒரு எஜமானன் மேல எவ்வளவு அன்பு இருந்தால் அது மாதிரி ஒரு செயலை செய்ய முடியும். இப்ப அன்போடு வாழ்றவன் தான் உண்மையா வாழ்றவன்னு வள்ளுவர் சொல்றாரு. இல்லைன்னா அன்பில்லாதவர்கள் எலும்ப தோலால பொருத்தின உயிரற்ற உடலுங்கிறாங்க. இது குறள் 80 அவர் சொல்றாரு. அன்பின் வலியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்பதோல் பொறுத்த உடம்பு. அப்புறம் இன்னொரு திருக்குறள்ல 77 குறள்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அன்பில்லாத உயிர்களை அறம் சுட்டெரிக்கும். எப்படி அறம் சுட்டெரிக்கும்னா, ஒரு எலும்பில்லாத உயிர்கள், புழு பூச்சி இதெல்லாம் வெயில்ல வந்ததுன்னா எப்படி வேதனையால சுட்டு கஷ்டப்படுதோ அது போல அன்பில்லாத உயிர்களை அறம் சுட்டெரிக்கும்னு அவர் சொல்றாரு, குறள் 77. அப்ப இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, அறம்னா என்னன்னா பிறருக்கு தீங்கு செய்யாமை. இப்படி அந்த அன்பு, அப்ப அன்பே சிவம்னு நம்ம சொல்றோம். அப்ப அன்பே சிவம்னு சொல்ற போது அந்த முதிர்ந்த அன்பைத்தான் நம்ம அங்க குறிப்பிடுகின்றோம். முதிர்ந்த அன்பு, மற்றவருக்கு இன்னல் தராத அன்பு, எல்லோரையும் தன்னை போல் பாவிக்கும் அன்பு, அது முதிர்ந்த அன்பு. அந்த அன்பின் நிலையைத்தான் அருள்னு தனி ஒரு வார்த்தை தமிழ்ல கொடுத்திருக்காங்க. பழைய இலக்கியங்கள்ல இதை தெளிவா சொல்றாங்க. வாரியார் கூட இதை ஒரு இடத்துல ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருப்பாரு. இதுதான் இப்ப அருள். சரி, இப்ப அந்த அருளினால என்ன பயன் அப்படின்னு கேட்கலாம். சரியா, அருள் இதனால என்ன பயன்? அதுக்கு குறள் 243ல திருவள்ளுவர் அழகா பதில் சொல்றாரு. இருள் உலகம் அல்லது நரகம்ங்கிறது இல்லைங்கிறாரு அருள் உள்ளவர்களுக்கு. அந்த குறளை சொல்றேன். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அப்ப அவங்க அந்த இருள்ங்கிற உலகத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. யாரு? அருள் சேர்ந்த நெஞ்சினர். அப்புறம் குறள் 245ல சொல்றாரு, அல்லல் அருள்வார்க்கு இல்லை, அருளாழ்வருக்கு இல்லை, அதாவது அருளை உடையவர்களுக்கு இல்லை. எது இல்லை? அல்லல்னா துன்பம் கிடையாதுங்கிறாரு. அப்ப அன்பு இப்ப சரி, நம்ம எல்லாரும் அருளாளர் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஆகலாம். அதுக்கு திருமூலர் திருமந்திரத்துல ஒரு எளிய வழி சொல்றாரு. எல்லாருமே அருளாளர் ஆகலாம். அதுக்கு திருமூலர் காட்டுற எளிய வழி என்னன்னா, பாடல் 252 திருமந்திரத்துல, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. நீ ஒன்னும் ரொம்ப எல்லாம் கஷ்டப்படலாம் வேண்டாம், நீங்க அருளாளர் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்கிறாரு திருமூலர். நீங்க சாமி கும்பிடுறீங்களா, ஒரு சின்ன பச்சிலையை வச்சு சாமி கும்பிடுங்க. பச்சிலை என்ன? விநாயகருக்கு அருகம்புல்லு, சிவனுக்கு வில்வம், அம்பிகைக்கு வேப்பிலை, விஷ்ணுவுக்கு துளசி, இப்படி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு பச்சிலையை வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்ப யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. இந்த பச்சிலையினுடைய குணங்கள் இங்க உங்க இதுல பார்த்தேன், நிறைய அந்த இயற்கை மருத்துவத்தை பத்தி எல்லாம் சொல்றீங்க. அந்த ஒவ்வொரு பச்சிலையும் நிறைந்த பலன் கொடுக்கக்கூடியது, பலவித நோய்களை போக்கக்கூடியது. அப்ப நம்ம அந்த இறைவனுக்கு அந்த ஒரு பச்சிலையை கொடுக்கிற போது, அதாவது நம்ம பயன் கருதாது செய்யும் ஒரு அன்பினால்
மிகுந்த பயன் விளைகின்றது. அதுதான் உண்மை. நான் பயன் கருதாம செஞ்சேன்னு நம்ம தம்பட்டம் போட்டு கூடாது. அப்போ இத வந்து ரொம்ப அழகா விவேகானந்தர் சொல்லுவாரு, கொடுக்கறதுக்கு உனக்கு சக்தி இருக்கு, நீ அன்பை கொடு, காசை கொடு, பொருளை கொடு, உன்னால என்னென்னத்தை கொடுக்க முடியுமோ அதை கொடு. ஆனா நீ கொடுக்கறது திரும்பி வரும், உனக்கே திரும்பி வரும், அது பல மடங்கா திரும்பி வரும். ஆனால் உன்னுடைய கவனம் எப்ப திரும்பி வருங்கிறத இருக்கக்கூடாது. உனக்கு கொடுக்க சக்தி இருக்கு, கொடு, அதோட முடிச்சிட்டாரு. அது மாதிரி இத வந்து அனுபவப்பட்டவர்கள் நிச்சயமா இத சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய அனுபவத்திலே நான் இதை வந்து பல முறை உணர்ந்திருக்கேன். அது என்னுடைய ஒரு எப்படி சொல்றது, உலகியல் வாழ்க்கை, என்னுடைய பணியில வந்து பல சமயங்களில் நம்ம பிரதிபகாரம் எதையும் எதிர்பார்க்காம இது நம்முடைய கடமை. அதாவது இந்த சொல்லுவாங்க ஓவர் ஆக்டிங், கொடுத்த காசுக்கு மேல அவர் நடிச்சுட்டாரும்பாங்க. அது மாதிரி இல்ல. அது போல கிட்டத்தட்ட இன்னொரு, அது நகைச்சுவையா சொல்றது, இன்னும் சொல்ல போனா எப்படின்னா, நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நம்ம வேலையை நம்ம நல்லா நம்ம திருப்திக்கு, அவன் திருப்திக்கு இல்ல, கொடுக்குறவங்க திருப்திக்கு இல்ல, நம்ம திருப்திக்கு செய்வோம், பயன் கருதாமல் நம்மளால என்ன முடியுதோ அது செய்வோம்ங்கிற போது, அதனால் நான் எந்த பயனும் எதிர்பாராமல் செய்த பல காரியங்களினால் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலான பலன்கள் என்னுடைய ஒரு கரியருங்கிற சொல்றதுல எனக்கு கிடைச்சிருக்கு. அது இங்கேயும் கிடைச்சிருக்கு, வெளிநாடுகள்லயும் கிடைச்சிருக்கு. அப்ப விவேகானந்தர் சொன்ன ஒரு சொல் வந்து எவ்வளவு உண்மைங்கிறத அனுபவபூர்வமா நான் உணர்ந்திருக்கிறேன். இப்ப இதே மாதிரி பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம அதாவது எதிர்பார்ப்புங்கிறது வந்து என்ன, ஒரு எதிர்பார்ப்பு ஜீரோங்கிற போது என்ன கிடைச்சாலும் அது போனஸ். அப்ப ஏமாற்றம்ங்கிறது என்ன, எதிர்பார்ப்பு மைனஸ் என்ன கிடைச்சதோ அது. எதிர்பார்ப்பு 100 கிடைச்சது 80னா ஏமாற்றம் 20. அப்படி இல்லாமல் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் ஒருவரிடம் அன்பு செலுத்தும் போது, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தும் போது அங்கு பேரின்பம் உண்டாகின்றது. அதுதான் நுட்பம். சரி, இப்ப திருமந்திரத்துக்கு வருவோம். அதுல யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலைனாரு. சரி, அடுத்து என்ன சொல்றாரு, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. பசுவுக்கு ஒரு சின்ன ஏதோ ஒரு புல்லோ இல்ல அமாவாசை அன்னைக்கு ஒரு அகத்திக்கிட்டோ ஏதோ ஒண்ணு கொடுங்க. சரி, அதுவும் முடியலையா, நீங்க வந்து சாப்பிடுற போது நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது அடுத்தவங்களுக்கு, யாரு இல்லாதவங்களோ அவங்களுக்கு, அவங்களோட பகிர்ந்து உண்ணுங்க. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டாரா, சரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அதை போய் சரி ஒரு வந்துட்டாருன்ட்டு அதை மறைச்சு வச்சு வேற ஒரு இடத்துல வச்சுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடாம, வாங்க நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்களே சாப்பிடுறீங்களான்னு கேட்கறது தான் நம்முடைய பண்பு. அதுதான் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. இல்ல நம்ம சாப்பிடுற போது ஏழை எளியவர் அல்லது உடல் நலம் இல்லாதவர், முதியவர், இவங்களுக்கு ஒரு நம்ம சக்திக்கு ஏற்ப அவங்களுக்கு என்ன முடியுதோ எப்ப முடியுதோ அப்போல்லாம் கொடுத்து சாப்பிடுறதுதான் யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. இதெல்லாம் என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றீங்களா, சரி பரவாயில்ல, அதுக்கும் ஒரு வழி சொல்றாரு திருமந்திரத்துல திருமூலர். என்ன சொல்றாருன்னா, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுங்க. வந்து என் மாமியார் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு மருமக சொன்னா, இப்படி ஒரு மாமியா இருப்பாளா, அவளை என்ன செய்தின்னு கேளுன்னு சொன்னா அது இன்னுரை அல்ல. என்ன பண்றது, பரவாயில்ல கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நல்ல இதுவாகும், நாளடைவில் எல்லாம் சரியா போயிடும். அல்லது கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, ஏதோ வந்து ஆத்தாம யாரோ ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்றாங்க, அப்ப அந்த சண்டையை பெருசாக்கி அவங்களை பிரிச்சு விடுறது வந்து இன்னுரை அல்ல. அப்ப அதை சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு தன்மையான இது. அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே ஒரு 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 நல்ல வார்த்தைகள், அதுல என்ன கஷ்டம் இருக்கு, எதுவுமே கொடுக்க வேண்டாம், இன்னொரு சொல்லலாம்ல. இப்ப மறுபடியும் சொல்றேன், திருமூலருடைய திருமந்திரம் அருளாளராகிறதுக்கு வெளியே அவர் சொன்னது, யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னொரை தானே. இப்ப வள்ளுவரை எடுத்துக்கணும்னா, வள்ளுவர் என்ன சொல்றாரு, அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. அதாவது இல்லாதவர்களுடைய பசியை போக்குறது தான் செல்வத்தை சேமிக்கும் இடம்ங்கிறார் அவரு. இப்ப நம்ம வந்து இப்ப இன்னுரை வந்து எல்லாருக்குமே, அது செல்வந்தர் வீட்டு குழந்தையோ அல்லது சாதாரண ஒரு குழந்தையோ, எல்லாருக்குமே இன்னுரையை நாம் ஆரம்பத்திலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோமே, வீட்டுல வந்து ஒரு டிரைவர் இருக்காருன்னா, டிரைவரை கூப்பிடுன்னு சொல்லாம அந்த டிரைவர் அங்கிளை கொஞ்சம் கூப்பிடுப்பா, இல்ல டிரைவர் அண்ணனை கொஞ்சம் கூப்பிடு அப்படின்னு சொன்னா அங்க ஒரு உறவு முறை. அப்ப அங்க வந்து அந்த அன்பு, அந்த இன்னுரை, அது வாழ்க்கையில ஒரு தன்மையா பழக்கத்தோட வருது. இப்படி வந்து நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்கள்லையுமே அந்த
இன்னுரைய நம்ம கொண்டு வரணும். இப்ப ஒரு இடத்துல நான் படிச்சது, நாக்கு ஏன் நமக்கு வாயில வச்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. யாராவது பதில் சொல்லலாம்? நாக்க ஈரமான இடத்துல வச்சிருக்காங்க. நாக்கு எப்போதுமே ஈரத்துல இருக்கு. அது ஏன் அப்படி படைக்கப்பட்டிருக்கு? இதுக்கு என்ன தோணுது? அது தேவையான நாவடக்கம் தன்மையோடு பேச வேண்டும் என்பதற்கு ஐயா. ஆமா. நாவடக்கமாகவும் தன்மையோடு, பேச்சில் கனிவும் ஈரமும். கனிவும் ஈரமும் இருக்கணும். கனிவும் ஈரமும் இருக்கணும். யாராவது சுடு சொல்ல சொல்லிட்டாங்கன்னா, நம்ம சுடு சொல்ல சொல்லிட்டோம்னா உடனே அந்த ஈரத்துல அலசி நம்மள அறியாம சுடு சொல்லிட்டோம்னா அந்த ஈரத்துல நாக்க அலசிட்டு அடுத்து நம்பிக்கை தர்ற இதமான வார்த்தைகளே நம்ம பேசணும். அதுக்குதான் நாக்க ஈரமான இடத்துல படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒருத்தர் விளக்கம் கொடுத்தாங்க. அந்த விளக்கம் ரொம்ப நல்லா இருந்தது. சோ இப்ப இது வரைக்கும் சொன்ன கருத்துக்கள்ல ஒரு மாறுபட்ட கருத்து யாருக்காவது இருந்தா சுருக்கமா சொல்லலாம். ஐயா, மாறுபட்ட கருத்து இல்ல, மிகவும் பயனுள்ளதான கருத்து. இதுல திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறது அந்த முதல் 3மே எல்லாருக்குமே இயல்புடையது. யாவர்க்குமாம் இறைவர்க்கு பச்சிலை, அடுத்து பசுவிற்கு வாயுரை, உண்ணும்போது ஒரு கைப்பிடி, எல்லாருமே முடியும். ஆனா நிறைய பேரால முடியாதது யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அந்த இன்னுரை என்பது நிறைய குறைஞ்சு போயிருக்கு எல்லா இடத்திலும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் இருந்து வயதானவர்கள் வரைக்கும், குடும்பத்திலும் சரி வெளியில சமூகத்திலும் சரி, அந்த இன்னுரை முக்கியமாக எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. சாதகமான வார்த்தை தந்தையா, நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருக்கு. யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஐயா வாழ்க வளமுடன். அதாவதுங்க, அன்பு என்று வேதாத்திரி மகரிஷி விளக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, அதான் இதை நன்மணியை எப்படிதான் எங்களுக்கு சொல்லியிருக்காருங்க. அதாவது இரண்டொழுக்க பண்பாடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் தர மாட்டேன். இது முதல் ஒழுக்க பண்பாடு. இந்த அன்பாக இருக்கிறவர் இந்த முதல் ஒழுக்க பண்பாட்டை 100% கடைபிடிப்பார் அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது அன்பு என்றது ஒரு இருப்பு நிலை. அந்த இருப்பு நிலையில இருக்கும்போது நீ அப்படி ஒரு அன்பாக நிலைச்சு இருக்கும்போது உன்னால் யாருக்கும் துன்பம் கொடுக்க முடியாது. அது அந்த இருப்பு நிலையில் அது ஒரு செயல் அல்ல, அது ஒரு சும்மா இருக்கும் நிலை அப்படித்தான் அவரு சொல்றாங்க. அது இரண்டாம் ஒழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கு துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதை கருணைன்னு சொல்றாருங்க. அதாவது அன்பு என்ற இருப்பு இல்லாமல் கருணை என்ற செயல் மலராது அப்படின்னு சொல்றாங்க. உங்க உங்க புரிதல் எப்படி இருக்கீங்க? இது இல்ல, அதே இப்ப நான் சொன்ன கருத்தோட அது ஒத்து போகுது இல்ல? இதேதான் வள்ளலாரும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்ற ஒரு அடிப்படை கருத்துக்க கொண்டு வந்தாங்க ஐயா. ஆமா ஆமா. இப்ப வள்ளலாரை எடுத்துக்கினா அவர் சொல்றாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்கிறாரு. என்ன ஒரு அன்பு பாருங்க. அவரு பயிர் வாடின போதெல்லாம் அவர் மனம் வாடினுச்சான். இப்ப நமக்கு தெரியும், சங்க இலக்கியத்துல சொல்லியிருப்பாங்க, முல்லை கொடி தவிக்குதுன்னு பாரி தன்னுடைய தேரையே கொடுத்தான்ட்டு இல்லையா? அதே மாதிரி ஔவையாரை அதியமான எடுத்துக்கினா ஒரு அருமையான சாகா வரம் பெற்ற ஒரு நெல்லிக்கனி கிடைக்குதுன்னா தான் எடுத்துக்காமல் ஔவையாருக்கு கொடுத்தாராம். ஏன்னா ஔவையார் மாதிரி ஒரு ஆன்ம பலம் பொருந்திய ஒரு கவி வாழ்ந்தா பல பேருக்கு நன்மைன்ட்டு கொடுத்தாராம். அது மாதிரி குமணன் ஒரு கடையேழு வள்ளல்களில் ஒருவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இருந்தாராம். அவர்கிட்ட பெருஞ்சிலை சாத்தனாருங்கிற புலவர் போய் அவரு குமணனுக்கும் அவருடைய தம்பி இளங்குமணன் இருவருக்கும் சண்டை இளங்குமணன் நாட்டை பறிச்சுக்கிட்டுறாரு தம்பிகிட்ட அண்ணன்ட்ட இருந்து. குமணன் போர்ல தோத்து போய் அவரு ஓடி போய் மறைவா வாழ்ற காலத்துல அவரை தேடி அந்த பெருஞ்சிலை சாத்தனாருங்கிற புலவர் அவரை போய் பார்த்து ஒரு கவிதை பாடுறாராம். அவரை பாடினோன்ன, இதுவும் புறநானூறுல வர்ற பாட்டு, பாடினோன்ன அதாவது மறைந்து வாழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த வள்ளல் உள்ளம் படைத்த முன்னாள் அரசனுக்கு, அடாடா இவனுக்கு கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட ஒண்ணுமில்லையேன்னு அவர் மனசு கஷ்டப்படுதான்.
அப்ப உடனே அவர் என்ன சொல்றாராம், பெருஞ்சலை சாத்தனை பார்த்து சொல்றாராம், அப்பா உன்கிட்ட கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல என்கிட்ட எதுவும் இல்லை, ஆனால் நீ ஒரு காரியம் பண்ணு, என்னுடைய தலையை வெட்டி எடுத்துக்கிட்டு போய் இளங்குமணன்ட்ட கொடுத்தீங்கன்னா உனக்கு பெரும் பரிசு கொடுப்பான், நீ அதை செய்யு, இனி இப்ப பாடின பாடலுக்கு அதுதான் என்னால பரிசா தர முடியும், என் தலையை எடுத்துட்டு போங்கிறாரா. ஆனா அவர் தலையை எடுத்துட்டு போகல, அவர் என்ன பண்ணாராம், இத போய் இளங்குமணன்ட்ட பாட்டா பாடி அவரு குமணனுடைய பெருமைய சொன்னாராம், அங்கே பரிசும் கிடைச்சிச்சு போல. அது மாதிரி இந்த அன்பினுடைய வெளிப்பாடு பல இடங்கள்ல இருக்கு. இது நீங்க சொன்ன மாதிரி இது இன்றைய காலகட்டத்தில் அது பல சந்தர்ப்பங்களில் பொது வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அது குறைந்து பிற உயிர்களுக்கு தன்னுடைய பாச மிகுதியினால் மற்றவரை துன்புறுத்தும் ஒரு நிலையை காண்கின்றோம். ஆனால் நாம செய்யக்கூடியது நம்மை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுவது. அதுதான் நான் சொல்ல விரும்புகிற செய்தி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதுகளை எவ்வாறு கடைபிடிக்கலாம். சமுதாயத்துல பொதுவா அன்பு எப்படி பார்க்கப்படுது? அதாவது பொருளாக எதை ஒன்றை எது கொடுத்தாலும் அது அன்பு கொடுப்பதாக இருக்கிறதுங்க. அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு பிடித்தமான ஒரு பொருளை கொடுத்தால் அது அன்பு காட்டுவதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதுதான் இப்ப இன்றைய சூழ்நிலையில் இருக்குது. அதாவது இப்போ ஒரு அப்பா பையனுக்கு ஐஸ்கிரீம் கேட்கறான், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு. அந்த ஐஸ்கிரீம் அவனுக்கு உடலுக்கு நல்லது இல்லை, ஆனா இது கொடுத்தா அது அன்பு காட்டுறதா சொல்லப்படுகிறது. அது அன்பு காட்டுறது அல்ல. அது அப்படி ஒரு புரிதல் இருக்கு வாழ்க்கை. ஆமா, அது அன்பு காட்டுறது இல்லைன்னா, அதாவது அது இப்ப நம்ம சொல்றோம்ல, கை விட்டுன்ட்டு லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. அதாவது தன் உயிருக்கும் தீங்கு இல்லாமல் பிற உயிருக்கும் தீங்கு இல்லாமல்னு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அது மாதிரி வேதாத்திரியத்துல சொன்ன மாதிரி, அப்ப அந்த அன்பினுடைய வெளிப்பாடு அந்த உயிர்களையும் பேன்றதா இருக்கணும். ஆனா இன்னொரு சிந்தனை இன்னொரு இடத்துல நான் பார்த்தது, அவர் ஒருத்தர் எழுதியிருந்ததை நான் படிச்சேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எங்கேயாவது போனேன்னா நான் அவங்களுக்கு அங்க உள்ள எல்லா மக்களுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு போயிடுவேன், நான் ஏதாவது போனேன்னா நான் கொஞ்சம் டிப்ஸ் கொடுப்பேன். அது ஒரு விதத்துல அது சரின்னு எனக்கு படுது. நம்ம அது லஞ்சம் அல்ல, பட் ஒரு இல்லாதவர்களுக்கு அவர்களுக்குள்ள தேவையை நம்ம கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பூர்த்தி பண்ணுவோமேன்னு பண்றது. அதுவும் பல சந்தர்ப்பங்கள்ல பொருள் தான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு காதலன் காதலிக்கோ அல்லது கணவன் மனைவிக்கோ அல்லது பெற்றோர் குழந்தைக்கோ செய்யறது இல்ல. ஒரு இல்லாதவர்கள் ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஆபீஸுக்கு போறோம், அல்லது அங்க இருக்கிற எல்லாருக்குமே மேல பாஸ்ல இருந்து கீழே இருக்க மெசஞ்சர் வரைக்கும் ஏதோ ஒண்ண கொண்டுட்டு போறது ஒரு விதத்துல அது சரின்னு படுது. ஏன்னா அது ஒரு அன்பின் வெளிப்பாடா எடுத்துக்கலாம். அல்லது நம்ம நம்ம வேற சில இடங்களுக்கு போறோம், அல்லது இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கீழ்நிலை ஊழியர்கள் இருக்காங்க, அதை டிமாண்ட் பண்ணி கையூட்டு பெறது வேற. நம்மளே ஐயோ பாவம், அவங்க ஒரு கோயில்ல ஒரு மெழுகிற பெருக்குறாங்க, அல்லது அந்த மாதிரி பணி செய்யறவங்க நம்ம பாக்குறோம். ஒரு ஹோட்டல்லே வெளியில கார் கதவை திறந்து விட்டுக்கிட்டு வேகாத வெயில்ல ஒரு 60 வயசால் நின்றுகிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன சம்பளம் அந்த ஹோட்டல்ல கொடுப்பாங்க? அவருடைய ஒரு பொருளாதார நிலை அங்க செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காரு. அப்ப வசதி படைத்தவர்கள் அவருக்கு ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுக்கறது அது அங்க கையூட்டு அல்ல, அது அன்பின் வெளிப்பாடு. தன்னுடைய தொடர்பு இல்லாதவர்களிடத்துல ஏதோ ஒரு சின்ன வெளிப்பாடா நான் கருதுறேன். அது உங்களை எத்தனை பேருக்கு ஏற்புடையதுன்னு எனக்கு தெரியல. அற்புதமான கருத்து ஐயா, மிகச்சிறந்த கருத்து. ஒண்ணு இருக்குனுங்க, நம்ம எந்த ஒரு பொருளாகவோ உணவாகவோ கொடுப்பது அவருடைய இயற்கை துன்பத்தை போக்குற மாதிரி இருக்கணும். அதாவது அவருடைய பசி என்ற உணர்வை நீக்கிற மாதிரி இருக்கணும். அது அதற்கு மீறிய அது பொருளாகவோ உணவாகவோ கொடுத்தா அது அவருக்கே துன்பம் ஆயிடும். அதனால அதையும் நம்ம பார்த்துக்கணும் வாழ்க்கை. ஆமா, இப்ப சில 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 இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரர்கள் பாத்தீங்கன்னா அந்த நிறைய செய்திகள் கூட வந்திருக்கு. அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும், ஆனா அதுவும் நம்ம பார்த்து பண்ணணும். பிச்சை எடுக்கிறாங்கிறதுக்காக அதை பத்தி பல செய்திகள் இருக்கு. நம்ம பகுத்தறிவை உபயோகப்படுத்தணும். எந்த நேரத்துல யாருக்கு எதை கொடுக்கணுங்கிறது அவரோட பகுத்தறிவு தான் வழிகாட்டணும். சரி, இப்ப நம்ம அறிவுங்கிற அடுத்த டாபிக் உள்ள போறோம். இதுல வேற யாராவது ஏதாவது சொல்ல நினைச்சால் சொல்லலாம், புதியவர்கள். இப்ப முடிச்சீங்களா ஐயா? வாழ்க வளமுடன். சொல்லுங்க, உங்க பேரு சொல்லுங்களேன். ஐயா, நான் நன்மணி. நன்மணி ஐயா, பேசுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, அன்பு, பாசம், அருள் 3 சொன்னீங்க. ஆமா. அதாவது
அருளின் தொடக்க நிலை பாசம்னு சொன்னீங்க, அதனுடைய முதிர்வு நிலை அருள்னு சொன்னீங்க. ஆமா ரைட்டுங்க. இப்ப நம்ம அன்பு அருள் அப்படிங்கறத தான் நாங்க அன்பு கருணைன்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி சொல்லிட்டு ஆமா இருக்கோம். ஆமா சரிங்க. அன்பு என்பது இறைத்தன்மை. ஆமா அந்த தன்மை அன்பே சிவம். எல்லோரிடமும் இருக்கிறது. ஆமா அது வெளிப்படாமல் இருக்கிறது. ஆமா அது வெளிப்படாமல் இருப்பதற்கு இந்த பாசம் என்பது ஒரு காரணமாகவும் இருக்கிறது. ஆமா சரிங்க. இப்போ நீங்க ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அந்த பாசம் என்பது நமது உறவுகளுக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை போக்கும் நிலை. அது ஆரம்பகட்ட அருள் நிலை. அது ம். சில நேரங்களில் பிறருக்கு துன்பத்தை கொடுத்துவிடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆமா ஆமா ரைட்டு. இப்போ அது அந்த உறவுகளினுடைய தேவையை நிறைவு செய்வதற்காக அவர்கள் துன்பத்தை போக்குவதற்காக இருந்த நிலையில் சில நேரங்களில் அது துன்பத்தை கொடுத்தது. இப்பொழுது சரி. உறவுகளுக்கு தேவையை போக்குவது என்பதல்ல, உறவுகளினுடைய ஆடம்பரத்தை பெருக்குவதற்காக என்று வந்த பிறகு இது சில நேரங்களில் துன்பத்தை கொடுப்பதல்ல, துன்பத்தை கொடுத்துத்தான் வாழ்வதுங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு மாறி போச்சு. ஆமா ஆமா நான் அப்ப அவ்வளவு பச்சையா இப்ப சொல்லல. அருள் என்பதே இல்லாமல் ஆகி போய்விட்டதே. ஆமா ஆமா உண்மைதான் உண்மைதான். ஆ, சரிங்க. நீங்க சொல்றத வாழ்க முழுக்க வளமுடன். முழுக்க ஏத்துக்கிறேன். நான் இன்னும் நன்றி. கொஞ்சம் இதா சொன்னேன். நீங்க நான் சொன்னதை நான் சொல்லாமல் இதை சொல்ல வேண்டாம் நினைச்ச செய்தியை நீங்க சொல்லியிருக்கீங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. ஐயா அது நன்றி. மாதிரி எங்களுக்கு ஈகை கூட நம்ம பார்த்து செய்ய வேண்டும். தேவையானவர்களுக்கு அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்வதுதான் ஈகை என்பது எங்களுக்கு நிறைய வகுப்பு எடுத்திருக்காங்க நன்மணி ஐயா அவர்கள். நன்றி சரி. ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. ஐயா அதே மாதிரி நீங்க சொன்னீங்க, அதாவது ஒரு இடத்துல இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதாவது நம்ம உள்ள அந்த அந்த சப்ளை பண்றவருக்கு டிப்ஸ் 20 ரூபா கொடுக்குறாங்க. ஆமா என்னன்னு கேட்டா அவர் வந்து சட்னி வேணுங்கிற அளவுக்கு கொடுக்குறாரு. ஆமா அப்ப அது ஏதோ அது ஒரு லஞ்சம் மாதிரி ஆயிருது. ஆனா இந்த வெளியில வந்து அந்த வெயில்ல நிக்கிறாரு, ரைட்டு, ஆமா அவருக்கு ஆமா நம்ம அவர் கொடுக்கும்போது இங்க வந்து 5 ரூபா கொடுக்குறாரு, இல்லாட்டி 10 ரூபா கொடுக்குறாரு, அங்க 20 ரூபா கொடுக்குறாரு. அப்படிதான் ஆமா. இருக்கு. இருந்தாலும் அது அவர்களுடைய அந்த முகத்தை பார்க்கும் போதே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு பக்குவம் வேண்டும். கண்டிப்பா இவர்கள் தேவையின் அடிப்படையில் இதை செய்வார்கள் அப்படிங்கிற அந்த அந்த முகத்தை பார்த்தாலே அதை கொடுக்கணும்னு தோணும். அப்ப கொடுத்தரலாம். சில பேரை பார்த்தா அப்படி தோணாது. ஆமா அவர்கள் ரொம்ப குனிஞ்சு வணக்கம் போடுவாங்க. நான் அந்த வெளியில வரும்போது சாதாரண ஐயா அப்படின்னு நிமிர்ந்து வணக்கம் போட்டா நான் கொடுத்துருவேன். அந்த லேசா உடம்ப குனிஞ்சு வணக்கம் போட்டாருன்னா இவர் ஏமாத்து வேஷம் போடுறாரு அப்படின்னு கொடுக்க மாட்டேன். சரி சரி. அப்ப இதை கொஞ்சம் நம்ம அதையும் கொஞ்சம் அறிந்து செய்ய வேண்டும்ங்கிற நிலைமை தாங்க இருக்கு. ஏனென்று சொன்னால் இப்பொழுது நான் கொடுக்கிறேன் என்று ஒரு போர்டு மட்டும் போட்டோம்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி 2 கிலோமீட்டருக்கு ஆள் நிற்பாங்க. ஆமா ஆமா. அப்ப இன்னைக்கு அந்த நிலைமை ஆகிவிட்டது. ஆனால் தேவையில்லாதவர்களும் வரிசையில் நிற்பாங்க. அப்படி வந்து விட்டது. அப்ப எங்கு ஈகை செய்வது, எங்கு அருள் செய்வது அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய குழப்பமா இருக்குங்க. அதுக்கு ஒரு தீர்வு இப்ப நம்ம சொல்ல வேண்டியது. நன்றிங்க. நன்றி நன்றி. அதாவது நன்மணி ஒரு ஃபார்முலா ஒண்ணு கொடுத்துருக்காருங்க. அதாவது அன்பு இது வந்து அன்பும் கருணையும் வந்து இறை உணர்வு நிலை. அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா சொல்லி தருவாருங்க எங்களுக்கு. எந்த ஒன்றை யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாதோ, அந்த ஒன்றை யாரும் யாரிடமிருந்து பெற முடியாதோ, அந்த ஒன்று அனைவரிடமும் அவரை விதமாக நிலையாக நீடித்ததாக இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த அன்பு, அமைதி, ஆனந்தம் இந்த எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. ஆனா அது மறைக்கப்பட்டிருக்கு. அதாவது அதுக்கு உண்டான யோக பயிற்சிகள் தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோங்க. அன்பு என்பது நம்மகிட்ட இருக்குது. அது வெளியே வராம அந்த ஆணவம் கர்மம் மாயைகளால கலங்கங்களால மறைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் சரிங்க, சொல்லுங்க. வாழ்க. நன்றி நன்றி நன்றி. இப்ப நம்ம அடுத்த பகுதிக்கு போறோம். இப்ப அன்பினுடைய முதிர்ச்சி அறிவுன்னு சொன்னோம். இப்ப அடுத்த பகுதியை வந்து அறிவுன்னா என்ன, அது எங்க இருந்து வருது, இதுதான் இப்ப கேள்வி. இத ஒரு சுருக்கமா சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னுடைய புரிதலை நான் சொல்றேன். இதே மாதிரி அறிவுங்கிறது என்ன, அது எங்க இருந்து எப்படி வருது சொல்ல விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். புதிய அன்பர்கள் சொன்னா சிறப்பா இருக்கும். வாழ்க வளமுடன். அன்பர்கள் பதில் சொல்லலாம்.
சரி ஐயா, சொன்ன அறிவு உடனே இரண்டு அறிவு இருக்கு. ஒன்று உடல் அறிவை பத்தியும் பேசலாம், இன்னொன்னு மெய் அறிவை பத்தி பேசுறதுங்க. ம், இப்போ அத வந்து இங்கிலீஷ்ல சொல்றப்ப நாலேஜ் விஸ்டம் அப்படின்னு சொல்றாங்கங்க. ம், நாலேஜ்ன்றது படித்ததை அப்படியே நம்ம சொல்றதுங்க, கேட்டது இது எல்லாத்தையும் சொல்றது. விஸ்டம் அப்படின்னும் பொழுது நாம் வந்து ஒரு இறைநிலையோட கலந்த பொழுது நமக்கு கிடைக்கின்ற அந்த உண்மையான அறிவு தான், அதுதான் விஸ்டம், மெய்யறிவுன்னு சொல்லக்கூடியதுங்க. ம், இந்த நாலேஜ்ன்ற பொழுது அது படிக்கிறதன் மூலயமா வருது. இந்த மெய்யறிவுன்னு சொல்லக்கூடிய விஸ்டம் அப்படிங்கிறது நம்ம மௌனமாக இருக்கும் பொழுது ஒரு டெல்டா ஸ்டேட்டுக்கு போற பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல். ம், ம். ஐயா, வாழ்க ஓகே, வளமுடன். நன்றி. அதாவது பேட்டன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டின்னு சொல்லுவாங்கய்யா. இதுதான் அறிவு. அறிவு என்பது தெய்வமாக சொல்ல, அறிவு என்பதே தெய்வம் என்று சொல்றோம் மகரிஷி தத்துவத்தின்படியில. இந்த பேட்டன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி அப்படி ஒவ்வொரு அணுவிற்குள்ளாகவும் இருக்குது. அதுதான் அறிவாக நம்ம பாக்குறோங்க. குழந்தை வேலையா ஒன் டைம். அதான் அன்பு என்பது உணர்வு சம்பந்தப்பட்டது, அறிவு என்பது புத்தி சம்பந்தப்பட்டதுமாக இருக்கிறது. ஓகே, அறிவு என்பது புத்தி சம்பந்தப்பட்டதாக இருக்குது. அவ்வளவுதான் இல்லையா, முடிஞ்சா? சரி, ஓகே. எல்லாரும் சொன்னதுமே ஏறத்தாழ சரிதான். எதுவுமே தவறு கிடையாது. யானையினுடைய ஒரு பாகத்தை ஒரு ஒவ்வொருத்தரும் தொட்டு பார்த்துட்டு யானை எப்படி இருக்குன்னு சொல்றாங்களோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அறிவினுடைய ஒரு அம்சத்தை சொல்லியிருக்கீங்க. ஓரளவு என்னுடைய புரிதலை நான் சொல்றேன். அறிவுங்கிறது எப்படி வருதுன்னா படிக்கிறதுல வருது அறிவு, கற்றல், லேர்னிங். கேட்கறதுல வருது லிசனிங், அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் ஐம்புலன் வழி உணர்தல், நம்முடைய சென்சஸ் வழிய நம்ம கண்ணால, காதால, மூக்கால, தொடுதல் மூலம் என்னென்ன நமக்கு ஒரு உணர்வு கிடைக்குதோ இது வழியாகவும் அறிவு வருது. இதே இங்கிலீஷ்ல வந்து பர்செப்ஷன், நோயிங், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்லாம் சொல்லலாம். இதெல்லாம் அறிதல் அல்லது அறிவு, இதை சொல்லலாம். இப்ப இதெல்லாம் அறிதல்னு வச்சுக்கினா கற்றல், கேட்டல், அனுபவம், ஐம்புலன் வழி உணர்தல், இதை அறிதல்னு வச்சுக்கிறோம். அப்ப அறிதல்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? கற்றல், கேட்டல், அனுபவம், ஐம்புலன் வழி உணர்தல். இது வந்து நம்முடைய நினைவுல நிக்கிற போதும், நம்முடைய அனுபவமா மாறுற போதும் அது அறிவாகுது, நாலேஜ் ஆயிருது. இப்ப ஒரு உதாரணம் சொல்லுவோம். இப்ப நான் சென்னையில இருந்து இப்ப எங்க போகலாம், திருநெல்வேலி போகணும்னு வச்சுக்குவோம். திருநெல்வேலி நான் கார்ல போகணும், எனக்கு போய் பழக்கம் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் கூகுள் பண்ணி பார்ப்பேன். அப்ப இன்ஃபர்மேஷன், அறிதல். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன தேடுறோம்? இங்க இருந்து திருநெல்வேலி எவ்வளவு தூரம், சரி இது போறதுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் 1, இன்ஃபர்மேஷன் 2 இது போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இன்ஃபர்மேஷன் 2. அடுத்தது இன்ஃபர்மேஷன் 3 இதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும். ஓகே, இதே அறிதல். இதெல்லாம் இதை எப்படி அறிகிறோம்? கூகுள் பண்ணா இன்னைக்கு போறோம். ஒருத்தர் சத்சித் உண்மை அறிவுங்கிறாங்க, அவங்களுக்கு அடுத்து பேச வாய்ப்பு கொடுப்போம். சோ இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அறிதல். இப்ப இத வந்து சரி, இப்ப இவ்வளவு தூரம் இருக்கு, இவ்வளவு நேரம் ஆகுது, இவ்வளவு காஸ்ட் ஆகுது, இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ், இது சரிதானா, இது எனக்கு ஏற்புடையதா அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்றது வந்து இன்டெலிஜென்ஸ். அது அடுத்தது வந்து சரின்னு அதை நம்ம பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த தரம்னா திருப்பி போய் கூகுள் பண்ண வேண்டாம். சோ அப்ப வந்து நம்ம ஏற்கனவே போனது தெரிஞ்சுக்கினது அறிவாயிருது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன்ஃபர்மேஷன், அடுத்தது இன்டெலிஜென்ஸ், மூணாவது நாலேஜா மாறிடுது. இதுதான் அந்த அறிவினுடைய ஒரு பரிணாமம். அந்த சத்சித் ஆனந்தம்னு சொன்னவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். சொல்லுங்க ஐயா. ஐயா ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணல, மெசேஜ் தான் போட்டிருக்காங்க. கோஹோஸ்ட் கொடுத்துட்டாங்க. மைக் டச் பண்ணிக்கோங்க, பேசலாம். நீங்க மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. திரு என்பவர் சத்சித் உண்மை என்று சொல்லியிருக்காரு. அறிவு சத்சித் என்பது அறிவு என்று சொல்லியிருக்காரு. சொல்லுங்க ஐயா, அது கொஞ்சம் விளக்குங்க. உங்க மைக் டச் பண்ணுங்க, ஓபன் ஆகும். திரு சரிங்க, தொடரலாம். அவர் மறுபடியும் லைன்ல வரலாம்.
இப்ப இப்ப எப்படி படிக்கணும், எப்படி கற்க வேண்டும், கற்றல் தான் முதல்ல சொன்னோம், அறிவினுடைய ஒரு இதுவா சொன்னோம். அதை எப்படி கற்கணுங்கிறதுக்கு நம்ம திருவள்ளுவர் அவர் அழகா விளக்கம் சொல்றாரு. குறள் 391 கற்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள், கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டாம், எல்லாருமே ஸ்கூல்ல படிச்ச குறள், பாப்புலரான குறள். அடுத்தது இந்த அறிவுல இருந்து அடுத்து மெய்யறிவுக்கு போறோம். மெய்யறிவுன்னா என்ன? குறள் 355 திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்ப மெய்ப்பொருள்னா அது மெய்ப்பொருள்னா என்ன? அத கொஞ்சம் யோசிக்கணும். மெய் அறிவுங்கிறது என்ன? அதுக்கு அடுத்து யோசிக்கணும். சொல்லுங்க, யாரும் பேசுறீங்களே? மெய் அறிவுங்கிறது என்னன்னா, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீங்க சொல்லிட்டீங்க ஐயா, அந்த குறள் தான் சொல்ல வந்தாங்க. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆமா, அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது அது மெய்யறிவு. மெய்யறிவுங்கிறது என்ன? மெய்யறிவுங்கிறது கல்வி, கேள்வி, பட்டறிவு. பட்டறிவுன்னா என்ன? நான் பட்டு அறிவது பட்டறிவு, அதாவது அனுபவத்தால அறிந்து கொள்றது பட்டறிவு. அடுத்தது இயல்பறிவு. இயல்பறிவுங்கிறது என்ன? காமன் சென்ஸ். இது எல்லாத்தினுடைய ஒரு கலவை தான் மெய்யறிவு. கல்வி, கேள்வி, பட்டறிவு, இயல்பறிவு இவற்றின் கலவை மெய்யறிவு. அப்ப இது ஏதோ ஒண்ணு புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம ஒரு தீர்க்கமா ஒரு முடிவுக்கு வர முடியாது, அல்லது காதால கேட்டதை வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது. நம்ம எல்லாமே அந்த எப்படி ஒரு நாலேஜ் ஒரு 3 ஸ்டேஜஸ் இருந்ததோ, இன்ஃபர்மேஷன், இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் நாலேஜ் ஆகுதோ, இந்த மெய்யறிவும் இப்படிதான் ஒரு எல்லாத்தினுடைய ஒரு கலவை. நாம் படிச்சது, நம்ம கேட்டது, நம்ம அனுபவத்துல பட்டது, அதுக்கப்புறம் நம்ம காமன் சென்ஸுக்கு இதெல்லாம் சரியா வருதா, இதெல்லாம் ஒரு ஒத்து வர்றது போதுதான் அது மெய்யறிவாகுது. அப்ப யாரோ ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக ஏத்துக்க வேண்டியது இல்லை, வள்ளுவர் சொல்றாங்கிறதுக்காக கூட நம்ம ஏத்துக்க வேண்டியது இல்லை, அல்லது எக்ஸ் ஒய் யாரு நம்ம இந்த ஒரு நமக்கு சொல்லும் பொழுது அந்த மெய்யறிவுக்கு ஒரு ஃபார்முலாவே கொடுத்திருப்பாங்க ஐயா. எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றாலும் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் இல்லாமல் வாழ்வது. இதுதாங்க அது எப்படி இல்லம்மா, அதாவது சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அதாவது எதையோ ஒன்னையும் படிச்சதாலேயோ கேட்டதாலேயோ நம்பிடாதீங்க, அதை உங்க சுயமா சிந்திச்சு தெளியணும். அதுக்கு தத்துவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தேங்கிய அறிவு. சைவ சித்தாந்தமும் வேதாந்தங்கள் எல்லாமே ஒரு தேங்கிய அறிவு தான். அதை படிச்சு அதோட உண்மை பொருள் உணர்ந்த பிறகு அதிலிருந்து கேள்விகளை கேட்டு ஏன், எதற்கு, எப்படி என்றெல்லாம் கேள்வி நம்மளோட அன்றாட வாழ்வியல் முறையோடு ஒப்பிட்டு கேள்வி கேட்டு தெளிவதுதான் சிறந்தது. அப்படிதான் இதை நான் பாக்குறேன். அது முடிவுன்னு எடுக்கிற பொழுது இந்த ஃபார்முலா வச்சுதாங்க ஐயா முடிவு எடுக்க முடியும். அது ஒழுக்கம் இல்லையா? இல்லம்மா, எண்ணம் சொல் செயலால் இல்லங்க ஐயா, ஒழுக்கம்ங்கிறது இந்த இடத்துல நம்முடைய இறைநிலையோட கலந்த அறிவு தான் ஒழுக்கம்னு இங்க சொல்றாங்க. சரி சரி, நன்றி. வாழ்க வளமுடன். கண்மணி ஐயா இதற்கு விளக்கம் கொடுக்க வாழ்க வளமுடன். ஆமா, மெய்யறிவு அப்படிங்கிறப்ப அது மாறாத அறிவு, நிலையான ஒன்று, மாற்றமில்லாத ஒன்று, தற்காலிகமானது அல்ல. இப்போ மற்ற அறிவு எல்லாமே மாறக்கூடியது, தற்காலிகமானது. அப்ப மெய்யறிவுங்கிறது நிலையானது, நிலைத்தது என்று நம்ம எடுத்துக்கலாங்க. கிட்டத்தட்ட அவர் சத்சித் ஆனந்தம் அந்த கோட்பாட்டோட நீங்க சொல்றது ஏறத்தாழ ஒத்து போகுது. சத்துங்கிறது அது என்றும் உண்மையானது, என்றும் உள்ளது, ஆனந்தமயமானது அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு விளக்கம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏறத்தாழ இப்ப நீங்க சொல்றது என்றும் மாறாதது, என்றும் நிலையானது, என்றும் உண்மையானது, அதுதான் மெய்யறிவுங்கிறீங்க. அப்படி பாக்குற போது நம்முடைய முடிந்த முடிவுங்கிறது இறைவன் அல்லது ஒரு பரம்பொருள் அல்லது ஒரு இயற்கை, என்றும் மாறாத இயற்கை, அந்த மாதிரிதான் நம்ம இதுல கொண்டு வர்றாங்க. அந்த ஒரு கருத்து தான் அங்க மேலோங்குது. இதுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தா சொல்லுங்க. அம்மா ஒழுக்கம்ங்கிறத மெய்யறிவுன்னு சொன்னாங்க. அம்மா மெய்யறிவு என்ற நிலைக்கு போகும்போது
ஒழுக்கம்னு ஒரு வார்த்தையே கிடையாதுங்க. ஒழுக்கம்னு ஒரு வார்த்தையே தேவையில்லை. இதெல்லாம் வந்து இந்த சிற்றறிவில் இருக்கக்கூடிய நிலைக்குத்தான் ஒழுக்கம்ங்கிறது தேவையே தவிர, இல்லாட்டி அங்க ஒழுக்கம்ங்கிற வார்த்தையே கிடையாது. அங்க அந்த இரண்டுபட்டதே இருக்காது. அதனால அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை, அறநெறிங்கிறது நாம் எப்பொழுது அந்த மெய்யறிவிலிருந்து சிற்றறிவு நிலையில் வாழ்கிறோமோ அங்குதான் அது பேசணும். மெய்யறிவுக்கு கொண்டு போய் ஒழுக்கம்ங்கிறத சேர்க்க வேண்டாம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி இந்த ஐயா. விளக்கம் பொருத்தமானதா இருக்குதுங்க, எடுத்துக்கிறோங்க ஐயா. ஆஹ் அவரு ஐயா சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்ற அந்த பட்டறிவு, அதனுடைய அனுபவத்தை கொண்டு நம்ம எடுக்கணும்னு சொல்லும் பொழுது இந்த ஃபார்முலா பொருத்தமா இருக்கிறதா தோணுச்சுங்க ஐயா. நன்றி 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 நன்றி. இப்ப கல்வின்னு சொல்ற போது யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி உலகியல் கல்வி, அருளியல் கல்வின்னு நம்ம ரெண்டா பிரிக்கலாம். உலகியல் கல்வி வந்து இம்மைக்கு பயன், பொருளீட்டத்தான் பெரும்பாலும் பயன் தருகின்றது. அது அருளியல் கல்வி தான் வந்து நமக்கு இம்மை மறுமைக்கும் ரெண்டும் பயன் தரக்கூடியது. இப்ப இந்த அருளியல் கல்வி தான் மெய்யறிவுங்கிற ஒரு ஒரு பகுதியில வருது. மெய்யறிவுங்கிறது என்றும் உள்ளது, மாறாதது, நிலையானது அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லது அதை நம்ம பட்டறிவோ அல்லது இயல்பறிவோ கொண்டு நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற போது அது வந்து அருளியல் கல்வியைத்தான் அது குறிப்பா குறிப்பிடுது. அப்ப ஒருவர் கற்ற கல்வி 7 பிறப்புக்கும் தொடரும் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப 7 பிறப்புனா 7 பிறப்பு தானா இருக்குன்னு இல்ல. அப்ப அந்த உலகியல் கல்வி வந்து அது தொடராக அந்த அது அந்த அது உயிரோடு உணர்வாக அது கலந்து விடுகின்றது. எப்படி ஒரு கம்ப்யூட்டர் சிப்ல எல்லாத்தையும் ஏத்துறோமோ உயிர்ல அது மாதிரி அது கலந்து விடுகின்றது. அது அந்த மரணம்ங்கிறது வந்து ஒரு தூக்க நிலை, அந்த பிறப்பு இறப்பு வந்து தூக்கத்திலிருந்து விழிக்கிற மாதிரின்னு சொன்ன மாதிரி அடுத்து ஒரு பிறவி வர்ற போது இந்த அருளியல் கல்வி நம்முடைய உணர்வில் இருந்து நம்மை வழிகாட்டும் அப்படிங்கிறது ஒரு நம்ம இன்னைக்கும் பாக்குறோம். சின்ன குழந்தை வந்து திருக்குறளை எல்லாம் அப்படியே முழுசும் ஒப்பிக்குது, அல்லது ராகத்தோட சங்கீதத்தை அவ்வளவு அருமையா பாடுது, அல்லது ஒரு பிறந்த குழந்தை வந்து ஒரு ஒரு வாட்ஸ்அப்ல தான் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு பிளேன் பைலட் ரூம் கூட்டி போக சொல்லி அந்த பைலட்டு கிட்ட அந்த பிளேனை பத்தி எல்லாத்தையும் அந்த குழந்தை வந்து எப்படி பிளேனை ஏத்தணும் இறக்கணுங்கிறத முதற்கொண்டு சொன்னுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வலைத்தளத்துல பார்த்த செய்தி தான். அப்ப இது மாதிரி பல செய்திகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அப்ப இந்த அறிவு எங்கிருந்து வந்தது? அப்ப இதெல்லாம் வந்து அந்த கம்ப்யூட்டர் சிப்ல போட்டுட்டு திருப்பி ஒரு இன்னொரு சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரை இன்னொரு லேப்டாப்லயோ இதுலயோ நம்ம போடுற போது அது எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த பிறவி தோறும் மாறுற போது இந்த ஒரு ஒரு அருளியல் கல்வி வந்து நமக்கு அது பிறவி தோறும் அது பயன் கொடுக்குங்கிறது அருளாளர்களுடைய முடிவு. அப்ப அந்த அந்த இதுல இருந்து நம்ம அடுத்து போக வேண்டியது ஞானம்ங்கிற ஒரு பகுதிக்கு. இப்ப இந்த ஞானத்துக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப இந்த அறிவுல வேற யாராவது ஒரு விளக்கம் சொல்றதுன்னா சொல்லலாம், இதை சார்ந்தோ அல்லது மறுத்தோ. ஐயா, சாட்ல ஒரு மெசேஜ், மனதிற்கு அறியும் தன்மை இருப்பதால் மனமே அறிவு அப்படின்னு போட்டிருக்காங்க. மனம் அறிவு இல்ல, அதை நான் ஏத்துக்க முடியாது. மனம்ங்கிறது எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம். மனம்ங்கிறது வந்து நீங்க ஏற்கனவே உங்களுடைய எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் மனம்ங்கிறது. அது மனமும் அறிவும் ஒண்ணு இல்ல. நான் வந்து நான் மாறுபடுறேன், அதை ஏத்துக்காம இருக்கலாம். இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஃபைனல் கன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க இன்னொரு மெசேஜ். ஓகே, நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. அறிவுங்கும் போது இப்போ அந்த பேரறிவுங்கிறது முற்றறிவு என்று சொல்லும்போது கடப்பொருள்களில் இருக்கும்போது அந்த அறிவின் நிலை என்பது வடிவம், குணம், இயக்க ஒழுங்குன்னு மகரிஷி சொல்றாங்க. அத பேட்டர்ன், பிரிஷன், ரெகுலாரிட்டி. அப்ப அந்த அந்த மாதிரி இருந்த அறிவு எப்பொழுது உயிரினம் என்று வந்ததோ அங்கே உணர்தல் என்ற ஒரு நிலைக்கு உயர்கிறது. அந்த அறிவின் நிலை உணர்தல், இன்ப துன்பம் அனுபவித்தல், இரண்டிடையே வேறுபாட்டை கணித்தல்னு சொல்லுவார். அங்கே அந்த பேட்டர்ன், பிரிஷன், ரெகுலாரிட்டியும் இருக்கும், இதுவும் இருக்கும். அடுத்து 6வது அறிவாக வரும் பொழுது அந்த அறிவு இன்னும் உயர்கிறது. உயர்ந்து மறைபொருளாகிய மனம், உயிர், தெய்வம் 3ஐயும் உணரக்கூடிய அளவுக்கு அறிவாக வருகிறது. அப்ப இந்த அறிவின் பரிணாமம் இப்படி வருகிறது. அது கடைசியில் என்ன ஆகுது? அந்த முற்றறிவுல போய்
அந்த முழுமைக்கு இணைந்து விடுகிறது. இதுதான் அறிவின் நிலை என்று வேதாத்திரியிடம் நாங்கள் கற்ற கல்விங்கய்யா. சரி, நன்றி ஐயா. நீங்க அறிவின் பயணம் சொல்லுவீங்க இல்லையா, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுது. BKR அவர்கள் சொல்லுங்க. BKR சொல்லுங்க. கோர்ஸ் கொடுத்திருக்கேன், நீங்க அட்மிட் பண்ணுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஆ. ஐயா மெய்யறிவுன்னு நான் கேள்விப்பட்டது நீங்க சொல்றதையும் பார்த்து எனக்கு கேள்வி கேட்க கூட தோணல. இப்ப மெய்யறிவு ஆன்மாவே அறிவா செயல்படுது, அறிவே தான் தெய்வம் என்ற தாய்மானார்னு சொல்றாங்க. இப்ப அதுல இருந்து நம்மளுக்கு அது எழுச்சி பெற்று ஒவ்வொரு செயல்லையும் சொல்லுலையும் இப்ப நம்ம பேசும்போது ஒருத்தர் ஏதாவது தவறுதலா பேசிட்டா கூட உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு செயல் சரியா செய்யலைன்னா உனக்கு அறிவு இருக்கா, இந்த மாதிரி செய்வியா அப்படின்ட்டு ஒவ்வொரு செயல்லையும் சொல்லுலையும் கரெக்டா இல்லைன்னா இந்த மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கல்வி அறிவு, தொழில் அறிவு, வாழ்க்கை அறிவு, ஒவ்வொரு செயல்லையும் நம்ம சிந்திச்சு செயல்படும் போது அந்த அறிவு அந்த இடத்துல செயலா மாறுது இல்லைங்களா. அப்ப அன்னைக்கு ஒருத்தர் ஒரு மன்றத்துல கூட சும்மா நம்ம உரையாடலா வச்சுக்கும் போது கூட சொன்னாங்க, வீட்டுல ஏதாவது சொன்னா உடனே அறிவு இருக்கான்னு கேக்குறாங்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம், உங்களுக்கு எந்த மாதிரி அறிவு வேணும்னு கேளுங்கம்மா, கேட்டா ஆன்மீக அறிவு வேணுமா, ஞான அறிவு வேணுமா, கல்வி அறிவு வேணுமா, தொழில் அறிவு வேணுமா அப்படின்னு பலதான் சொல்லி இதுல உங்களுக்கு எந்த அறிவு இருக்கான்னு கேக்குறீங்க, சொல்லுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அவங்க கோபப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்ப இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சொல்லுலயோ செயல்லையோ சிந்திச்சு நம்ம செயல்படுறத அறிவின்னு சொல்றோம். இது எப்படி இயங்குதுங்க ஐயா? ஆன்மால இருந்து அறிவே தெய்வம்னு சொல்றோம். இப்போ ஒரு சொல் செயல்ல நம்ம நல்ல புத்தியோட செயல்படுறான்ப்பா, அறிவோட செயல்படுறான்ப்பான்னு சொல்றாங்கல்ல, இது எந்த நிலையில இயங்குதுங்க ஐயா? அது எந்த நிலைன்னு எனக்கு சொல்ல தெரியல, அத நன்மணி ஐயா சொல்லலாம். பட் ஆனா நான் புரிஞ்சுக்கினது என்னன்னா, இப்ப ஒரு ஒரு உணர்வு கலக்கிற போது அந்த உணர்வுகள் அது பதிவாகுது, அது உயிரோட கலக்குது. அந்த உயிரோட உணர்வு கலக்கும் போது அந்த அந்த நிகழ்ச்சிகள் மறைக்கப்படலாம். ஆனால் அந்த கற்ற பாடம் இருக்கு பாருங்க, அது அந்த உயிரில் சாருது. அந்த உயிரில் சார்ந்த பாடமானது 7 பிறப்புக்கும்னா அடுத்தடுத்து வர்ற பிறவிகளுக்கும் அது தொடருது. அதுதான் நம்ம அந்த ஒரு ஒரு பகுதியா வருதுன்னு நான் புரிஞ்சுக்கினது. அவங்க நன்மணி ஐயா அவங்க கேட்ட கேள்விக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்கறேன்னா கொடுக்கலாம். ஐயா அனுமானம் அப்படின்னு கூட ஐயா பேசட்டுமா? ஐயா பேசட்டுமா? ஐயா அறிவு என்பது எல்லையற்றது நான் பாக்குறேங்க. அது ஒரு எல்லை, அறிவு என்பதற்கே ஒரு விளக்கம், ஒரு டெஃபினேஷன் கொடுக்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் மாறுமோ என்ற ஒரு எண்ணம் ஐடியா இருக்கு எனக்கு. இல்ல அதாவது கல்வி கரையில கற்பவர் நாள் சிலன்னு பழமொழி இருக்கு. சரஸ்வதியே இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கதாகவும் சொல்றாங்க. ஆனால் இப்ப இருக்கிறதுக்குள்ள நம்ம என்ன கத்துக்க முடியும்? ஒருத்தன் வாழ்நாள் பூரா படிச்சாலும் இருக்கிறது பூராத்தையும் படிச்ச முடியாது. அதுக்காக படிக்காம இருக்கலாமா? நன்மணி ஐயா சொல்லலாம், எல்லையற்றது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. இல்ல அனுமானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் 6வது அறிவுக்கு சொல்லும் பொழுது சொல்வாங்க மகரிஷி. அதையும் சேர்த்து நன்மணியா விளக்கம் கொடுக்கணுங்க. வாழ்க வளமுடன். அதாவதுமா, இப்ப அறிவின் நிலை, இப்போ நாம் மனிதனாக 6ஆம் அறிவு என்ற நிலைக்கு வந்துட்டோம். இப்ப 6ஆம் அறிவை மூடி வைத்து விட்டு அதை பயன்படுத்தாமல் நாம் மற்ற அந்த 5இன் அடிப்படையிலே வாழும் பொழுதுதான் இத்தனை கேள்வியும் வருது. இத்தனை கேள்வியும் அதுக்குள்ளதான் இருக்கு. அங்க 6வது அறிவு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கேள்விகளுக்கு இடமில்லை. இப்ப இதுல இருந்து அப்பா உன்னுடைய உண்மை நிலை இதுன்னு கொண்டு வர்றதுக்கு தான் மகான்கள் முயற்சி செய்யறாங்க. அதுக்குரிய தத்துவங்களை எல்லாம் இங்க நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக நாம் அந்த எல்லை கட்டிய நிலையில் அந்த 5 அறிவின் புலன் வழியான இந்த புற வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் இந்த அறிவு இப்படியெல்லாம் பேசப்படுகிறது என்பதுதான் எனக்கு தெரிகிறது. மகரிஷி கூட அந்த எழுத்தறிவு, மொழியறிவு, தொழிலறிவு, அது எப்பொழுது அந்த அறிவு முழுமை பெறும்னா ஒழுக்க பழக்க அறிவு, இயற்கை தத்துவ அறிவு, இந்த 5ம் இணையும் போதுதான் அது முழுமை பெறும்.
ஆனால் இப்பொழுது எழுத்தறிவு, மொழியறிவு, தொழிலறிவோடு நிறுத்தி கொண்டோம். ஏன்னு சொன்னா, நம்ம இந்த உலகத்தில் பொருள் சம்பாதித்து இந்த புற உலகில் வாழ்வதற்கு அதுதான் வாழ்க்கை என்று இருக்கிறதுனால இந்த 3 அறிவு போதும்னு விட்டுட்டோம். அப்ப நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த 5 புலன் வழியாக 6வது அறிவை மூடி வச்சுட்டு இந்த 5 புலன் வழியாக 5 விலங்கினங்கள் அதை அளவோடு முறையோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதை அளவு மீறி அனுபவிப்பவன் மனிதனாக இருக்கிறான். எனவேதான் மனிதன் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த நிலைதான் இருக்கிறது. நம்ம 6வது அறிவுன்னு வந்துட்டோம்னா நமக்கு சந்தேகமெல்லாம் விளங்கிடும் நினைக்கிறேங்கம்மா. வாழ்க வளமுடன்.